வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம லெமன் கிராஸில் டீ வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நான் உங்களுக்கு ஃப்ரெஷ் லெமன் கிராஸ் செடி எப்படி இருக்குங்கிறத காட்ட போகிறேன். இந்த லெமன் கிராஸ்க்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதோட இலைகளை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே நல்ல லெமன் ஸ்மெல் வருங்க. ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்டில் இதோட ரோல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. யூக்கலிப்டஸ் ஆயில் மாதிரியே லெமன் கிராஸ் ஆயிலுக்கு நல்ல ஸ்மெல் அண்ட் ஃப்ளேவர் இருக்குது. எங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒரு செடி தான் இருந்துச்சு. இப்போ நிறையா பிளான் பண்ணிட்டோம். நீங்கள் கார்டனில் செடியெல்லாம் வளர்த்தும் போது இந்த மாதிரி வாங்கி வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இன்றைக்கி 3 கிளாஸ் டீ வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி 6 இலை எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் டீக்கு 2 ஸ்டிக் போட்டால் போதுமானதாக இருக்கும். இப்போது ஒரு காஃபி பேனில் 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைங்க. நம்ம எடுத்துருக்கிற லெமன் கிராஸ் இலைகளை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு புல் வகையை சார்ந்தது, அதனால் இலைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பாக தான் இருக்கும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இலைகளை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொதிக்க விடுங்க. அப்படி கொதிக்க விட்டோன்னா இலைகளில் இருக்கிற சாறு நல்லா கொதிச்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா இலையில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் இறங்கி லைட் க்ரீன் கலரில் தண்ணி ஆயிடுச்சு. இப்போது இதில் 1 டீஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டீ பவுடர் ஆட் பண்ணினதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஃப்ளேமை லோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம லெமன் கிராஸ் டீ சூப்பராக சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சுகர் ஆட் பண்ணுறது அவங்கவுங்க தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் காஃபி டீ குடிக்காதவங்களாக இருந்தால் ஜஸ்ட் அந்த லெமன் கிராஸை மட்டும் கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வடித்து குடிக்கலாம். அதை நீங்கள் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். இது என் குழந்தைகளோட ஃபேவரட் ட்ரிங்க் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த மாதிரி லெமன் கிராஸ் டீ ரொம்ப டீ காஃபி குடிக்கிறோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஒரு குட் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா பால் ஆட் பண்ணாமல் பிளாக் டீயாக குடித்தோன்னா டீ இஸ் குட் ஃபார் ஹெல்த். இந்த டீ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் சிம்பிள் அண்ட் ஹெல்தி ரெசிபீஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.